ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாசா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைப்பூ குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்பு அப்படியே மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைப்பூவை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு அரை வாழைப்பூ போதும். இப்போ இந்த வாழைப்பூவில் தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்க பார்ட்ஸை எடுத்து வச்சுருங்க. இந்த பூவெல்லாம் தனித்தனியாக அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் ஒரு கண்ணாடி தாள் மாதிரி இருக்கும், அதை எடுத்துருங்க. அப்புறம் நரம்பில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கும், மொட்டு மாதிரி இருக்கும் மேலே, அந்த பார்ட்ஸையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு எல்லா இதுலேயுமே அதே மாதிரி தடிமனாக இருக்கிற அந்த தாள் பகுதியும் அந்த நரம்பில் மேலே மொட்டு மாதிரி இருக்கும் அந்த பார்ட்ஸையும் எடுத்துருங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பூவை பொரித்து சேர்த்துக்கலாம். அதுக்காக இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் கடலை மாவு, அரை ஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நமக்கு தேவையான புளி ஊற வச்சுருக்கேன். அதிகமாக புளி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். மிக்ஸி ஜாரில் 7-8 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சில தேங்காய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க வாழைப்பூவை பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரித்ததை நம்ம சாம்பாருக்கு சைடிஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு மண் சட்டியில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா ஹீட் ஆனோடனே அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் பொரிஞ்ச உடனே 2 மிளகாவை கீறி போட்டிருக்கேன். 10 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினோடனே இதில் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இதில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வத்தப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். புளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், வெங்காயம், சீரகம் சேர்த்து பேஸ்ட்டு இதில் சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு கொதித்த உடனே நம்ம பொரிச்சு வச்சுருக்க வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் தெளிய சூப்பராக மீன் குழம்பு டேஸ்ட்லேயே வாழைப்பூ குழம்பு ரெடி ஆகிட்டு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையான ஹெல்த்தியான வாழைப்பூ குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.